வண்டியை சும்மா க்ளீனாக தொடச்சிட்டேன். இதா எனக்கு உள்ள எல்லாம் கை விட்டு தொடச்சி டயர்லாம் அப்படி கையிலேயே தொடச்சி க்ளீன் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது. நான் பைக் க்ளீன் பண்ணிருக்கும்போது ஆப்போசிட்டில் 2 பேர் ஏதோ கெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க வந்துருந்தாங்க. அவங்க பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க, ஒரு 2 பேர் மட்டும் வெளியே நின்றுருந்தாங்க. நான் துடைக்கிறத அப்படி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே என்னென்னமோ சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, வேறு ஒரு வண்டியை போய் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள், எப்படி தொடச்சிருக்க மாதிரி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு நல்ல விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் சொன்னால் பண்ண மாட்டாங்க, இதை போய் எப்படி தொட்டு நக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் கெஸ் பண்ணுறேன். என்ன காரணம்னா, நான் அந்த டயரை வந்து என் கையில் போட்டு அப்படியே கழுவிட்டு இருக்கிறேன், பேக் டயரை. அப்போ ஒருத்தர் என் பக்கத்தில் வந்து, தம்பி இந்த டயர் வந்து ரோட்டில் ஓடுறது, என்னென்ன ஜேர்ம்ஸ் என்னென்ன இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு க்ளவுஸ் போட்டு நீங்கள் கழுவலாம்ல, ஏன் நீங்கள் வெறும் கையில் பண்ணுறீங்க? அதை அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டுங்க. அது நம்ம சில கரெக்டான விஷயம் சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ நான் வந்து ஆமாம் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஒரு சொன்னீங்க, ஓ எனக்கெல்லாம் யோசிக்க முடியப்போ அருகருப்பாக இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், அண்ணன் எனக்கு அருகருப்பாக இல்லை, ஒரு அம்மாவுக்கு அவங்க கை குழந்த அவங்க மடியிலையோ கையிலையோ ஆகி போனால் எந்த அளவுக்கு அருவருப்பு இருக்குமோ, அதை எப்படி அவங்க க்ளீன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் இருக்குது அப்படின்னேன். அவர் ஒரு செகண்ட், சரி நமக்கு பேச தெரியுது, நான் பேசுகிறேன் அவ்வளோதான். ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டு. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நெயில் ஸ்கூல்லையெல்லாம் போய், அதனால் நான் ஒரு க்ளவுஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கரெக்டான விஷயம் சொன்னால் நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஓகே, that's it. Saturday morning bike washing vibes, guys. See you tomorrow.